அடுத்து ஜிஎஸ்3 இதே மாதிரி தான் எக்கனாமி வரும், அக்ரிகல்ச்சர் இந்த ஏரியா வரும், அது இல்லாமல் நம்மளோட இன்டர்னல் செக்யூரிட்டி வரும். நான் இதுக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி தரது இன்டர்னல் செக்யூரிட்டி தான் தருவேன். ஏன்னா 50 மார்க்கு கன்ஃபார்மாக அதே கேள்வி தான் காலங்காலமாக கேட்டிருக்கான். அதே சைபர் தான் கேட்பான், அதே நக்சலிசம் தான், அதே இன்சர்ஜென்சி தான். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்க போகுது. அப்போது நான் எப்போவுமே அந்த 50 மார்க்கு முடிச்சு ரெடியாக வச்சுப்பேன். என்னோட 250 50 மார்க் எனக்கு ரெடி ஆயிடுச்சு. அதில் எப்படி இருந்தாலும் என்ன இதில் ஒரு 5 10 மார்க்கில் 5 6 7 7 14 வாங்கிடலாம். அந்த 15ல் ஒரு 10 10 20 34 இதுலேயே 34 மார்க் நான் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். 50க்கு எனக்கு 34 வந்துச்சு. ரைட்டுங்களா? சின்ன சிலபஸும் சின்னதாக இருக்கும், ரிப்பீட்டட் கொஸ்டினாகவே தான் இருக்கும் உங்களுக்கு. அப்போ ஈஸியாக இருக்கும். இதை நான் ரெடி பண்ணிவிடுவேன். இதுக்கப்புறம் தான் எக்கனாமி, அதுக்கப்புறம் ஃபுட் ப்ராசஸிங், அக்ரிகல்ச்சர் போகும். அதுவும் அது எக்கனாமி தான் அது இருக்கிறதுலே கஷ்டமானது. என்ன நீங்கள் சேஃப் ஹேண்டில் இருக்கீங்க சார், எக்கனாமி கொஞ்சம் பக்காவாக டீல் பண்ணிவிடுவார், அவர் லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணிவிடுவாருன்னு வச்சுங்களேன். ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எக்கனாமி சார் இது பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆன்சர் எழுதுறதுக்கு இது எல்லாமே. ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணியிருக்கணும், சிலபஸோட லைன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது பண்ணிங்கன்னா சாரோட இன்புட்டும் சேர்த்து உங்களுக்கு நல்ல அவுட்புட்டாக வரும். இது பண்ணாமல் அது வேலையாகாது. ஸோ எக்கனாமியில் யூஸ்வலாக ப்ரிலிம்ஸ்தே ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி வச்சுருங்க. அதை பண்ணிட்டு பிறகு எப்போ பட்ஜெட் வந்தாலும் அந்த பட்ஜெட்டை மட்டும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறேன்னா, அந்த டிபேட்டில் இல்லைன்னா நார்மலாக அந்த பிக்டோகிராஃபர்லாம் போடுவாங்களா, அப்போ உங்களுக்கு ஒரு தெரிய வந்துடும் இந்த பட்ஜெட் அலோகேஷன் கம்மியாக இருக்குது, இல்லை இதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, இதுக்கு இப்போ எமர்ஜிங் செக்டாருக்கு இது கொடுத்துருப்பாங்க, ஸ்பேஸுக்கு. இப்போ இது எல்லாமே உங்களுக்கு கொஸ்டினுக்கான ஏரியா. ஸ்பேஸ் நீங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்லேயும் வரும். ஸோ நீங்கள் அதை கான்சென்ட்ரேட் பண்ணிடலாம். இல்லை அக்ரி ஏரியாவில் இது பண்ணியிருக்காங்க, இல்லைனா எம்ஜி நரேகாவில் ஃபண்ட் கம்மி பண்ணிட்டாங்க, அப்போ ஏன் கம்மி பண்ணாங்க, அப்போ எம்ஜி நரேகா வேலிடா இல்லையா, நீங்களாவே கொஸ்டின் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதனால தான் எக்கனாமிக் சர்வேவும் பட்ஜெட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது எக்ஸ்டென்சிவாக சார் நடத்துவார் யூஸ்வலாக. இருந்தாலும் உங்களோட இன்புட் நீங்கள் போட்டுட்டே இருங்களேன், அதை பண்ணிட்டே இருங்க. பட்ஜெட் தயவுசெய்து விட்டுறாதீங்க. பட்ஜெட்டும் எக்கனாமிக் சர்வேவும் இதை மட்டும் விட்டுறாதீங்க. ஆல்ரெடி நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்குவே படித்து வச்சிருப்பீங்க. ஸோ அதை ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிவைஸ் பண்ணணும். நீங்கள் அதை மட்டும் பார்த்துங்க. அதே மாதிரி நித்தி ஆயோகோட ஒரு ரிப்போர்ட் இருக்கும், இந்த 3 இயர் ஆக்ஷன் பிளான், 5 இயர் ஸ்ட்ராட்டஜி, அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க. அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எழுதலாம். ஆக்சுவலாக முடிஞ்சிச்சு 2022 அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். முடிஞ்சிச்சு. இருந்தாலும் அது இன்னும் வேலிட் தான். அதை நீங்கள் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கன்க்ளூஷனில் போடலாம். அதை பண்ணாமல் இருக்காங்க, நான் அதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு போடுங்க. ஸோ இது எக்கனாமி. இது ஓகேங்களா? அடுத்து நம்ம இந்தியன் அக்ரிகல்ச்சர், அந்த லேண்ட் ரிஃபார்ம், ஃபுட் ப்ராசஸிங், இந்த ஏரியாலாம் வரும். இது சாரோட நோட்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. அதில் வர அந்த எல்பிஜி ரிஃபார்மு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்னென்னலாம் சார் தனித்தனியாக எடுத்திருப்பார். எனர்ஜிக்கு என்ன, ரைட்டா? அதுக்கப்புறம் இந்த அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு என்ன இது பண்ணியிருக்காங்க, எனர்ஜிலே ரினியூவபிள் எனர்ஜி, இது எல்லாமே பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபுல்லாகவே இவி அந்த மாதிரியே போயிட்டுருக்கு, ரைட்டுங்களா? ஸோ அப்போ பாருங்கள், நீங்கள் நியூஸ் பேப்பர் பாருங்கள், பட்ஜெட்டை பாருங்கள், எதில் அலோகேட் ஆயிருக்குன்னு பாருங்கள், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்கன்னு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிடும். இல்லை நீங்கள் எதனா யூடியூப் சேனல் பண்ணால் யாராச்சும் ஒருத்தர் சொல்லுவாங்க, இல்லை நியூஸ் பார்த்தீங்கன்னா நியூஸில் சொல்லுவாங்க, நியூஸ் பேப்பர் படித்தா நியூஸ் பேப்பரில் தெரிஞ்சிடும். அப்போ இதை பார்த்துட்டு நீங்கள் அது மேலே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. சார் நடத்துகிறப்போ அதுக்கு பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணுங்க, இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பாருங்க. நியூஸ் பேப்பர் மஸ்ட். எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் நியூஸ் பேப்பர் மஸ்ட். ஏன்னா எக்கனாமி இருக்கிறதுலே டஃபஸ்ட். அதுதான். எப்படி பார்த்தாலும் மார்க் வராது. நீங்கள் என்ன வேணால் எழுதி பாருங்க, மார்க் வராது. அது டஃப் தான். அதனால் அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா, இண்டிவிஜுவல் அனலைஸ் தான் இது ஒர்க் அவுட் ஆகும். அதை மட்டும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னது இந்த இன்டர்னல் செக்யூரிட்டி அழகாக இருக்கும். சிலபஸ் வைஸ் அந்த இது எடுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு ஆன்சர் மட்டும் ரெடி பண்ணுங்கள். இது மட்டுமே போதுமானது. வேறு எதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணாதீங்க. சைபர் செக்யூரிட்டி காலங்காலமாக ஒன்று தான் வந்துட்டு இருக்குது. அந்த சைபர் செக்யூரிட்டிக்கு வேர்ல்டு லெவலில் ரெண்டு கன்வென்ஷன் போட்டிருக்காங்க. ரெண்டுமே இந்தியா ராட்டிஃபை பண்ணல. அந்த ஏதாவது ஒரு கன்வென்ஷனை இந்தியா ராட்டிஃபை பண்ணோம் அப்படின்றது ஒன்று நீங்கள் எழுதிடலாம். கன்க்ளூஷனில், இன்ட்ரடக்ஷனில் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டுன்னே இருக்குது, அதை எடுத்துங்க. இந்தியாவோட கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது, ஸ்கீம் எடுத்துருங்க. எப்பவுமே இந்த மாதிரி பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா, அதில் எப்படி ஆர்டிக்கல் அதெல்லாம் எழுதுனீங்களோ இதில் எப்பவுமே அந்த இன்ஸ்டியூஷன் ஞாபகம் வச்சுங்க. எந்த இன்ஸ்டியூஷன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இப்போ சைபர் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா சர்டின், ரைட்டுங்களா? இதுக்கான ஸ்கீம் ஏதாச்சும் இருக்கா, ரைட்டுங்களா? பெஸ்ட் ப்ராக்டிஸ் வேர்ல்டு இல்லைன்னா இந்தியாவில் எதனா பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி வச்சுங்க. பெஸ்ட் ப்ராக்டிஸ் சொசைட்டிக்கு இருக்கணும், அதுவும் ஞாபகம் வச்சுங்க, நோட் பண்ணிங்க. பெஸ்ட் ப்ராக்டிஸ் சொசைட்டிக்கும் தேவைப்படும். வேர்ல்டில் இருக்கிற இந்த பெஸ்ட் ப்ராக்டிஸ் இங்கே இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அர்பனைசேஷன் ஆகுது, அர்பன் ஹீட் ஐலாண்டாக மாறுது அப்படின்னுலாம் இருப்பாங்க. அதுக்கு சைனாலாம் ஒரு கான்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிடும், நெட்டில் அடிச்சுன்னா.
இது மாதிரி பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எல்லாத்துலேயும் ஒன்று எழுதி வச்சுங்க, அது தேவைப்படுது. ஓகேங்களா? மற்றபடி எக்ஸ்ட்ரீமிசம் இது எல்லாமே இது நீங்கள் எழுதிடலாம். மேப் மஸ்ட். மேப் மட்டும் இல்லை, தயவு செய்து விட்டுறாதீங்க. மேப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த இன்டர்னல் செக்யூரிட்டியில் மட்டும். ஏதாவது கமிட்டி போட்டிருந்தா அந்த கமிட்டியும் இது பண்ணிடுங்க. அடுத்து வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இது டபுள் பெனிஃபிட். இந்த பக்கம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் படிச்சுக்கிறீங்க, அந்த பக்கம் ஜாகிரஃபியில் வருது பார்த்தீங்களா, அந்த ஏரியாவும் படிச்சிருக்கீங்க. அதில் லேண்ட்ஸ்லைடு அது இதுன்னு கேட்பாங்க, அதையே இங்கேயே படித்து வச்சுருப்பீங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் காலங்காலமாக ஒன்று தாங்க. ஒரு பாலிசி இருக்குது, அதுக்கு ஒரு ஆக்ட் இருக்குது, அந்த ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூஷன் இருக்குது, NDMA SDMA DDMAன்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் பண்ணித்தரக்கூடிய ஸ்கீம்ஸ் இருக்குது. அபாடா மித்ரா ஸ்கீமு, அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் ஸ்கீம், அவார்ட் ஸ்கீம், இந்த மாதிரி இந்த அப்போ பாருங்க எல்லாமே அதில் இருக்குது. ஹோலிஸ்டிக்காக இல்லை. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்றே ஒன்று என்னென்னா, அவன் ஒரு டிசாஸ்டர் கேட்குறான்ல, லேண்ட்ஸ்லைடு அப்படி இல்லைன்னா வந்து இந்த ஹெயில் ஸ்டாம் மாதிரி, அப்படி இல்லைன்னா இப்போ ரீசெண்டாக நடந்து இங்கே வயநாடு லேண்ட்ஸ்லைடு தான். அப்போ அது லேண்ட்ஸ்லைடு தான் இதுவாக இருக்குது. அப்போ அந்த லேண்ட்ஸ்லைடு மாதிரி ஞாபகம் வச்சுங்க. வேறு எங்கேயாச்சும் எர்த்குவேக் வல்கனோ அந்த மாதிரி இருந்தால் வருதான்னு பார்த்துங்க. இதெல்லாமே நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டு இருக்க போறீங்க. இப்படி எல்லாம் நடக்குதுன்னா அதோட பேசிக் டெஃபினேஷன் என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. உங்களோட அந்த சப்ஜெக்ட் நாலேஜை மட்டும் கொஞ்சம் அதில் போட்டுருங்க. மீதி எல்லாம் ஜெனரிக்காக எழுதுங்க. ஏன்னா இதெல்லாம் GS 3ல கேட்டிருக்கான். இதுவே GS 1ல கேட்டிருந்தானா நீங்கள் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக எழுந்திருப்பீங்க. அதே மாதிரி இது ஞாபகம் வச்சுங்க. GS 1ல இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட் டிசாஸ்டர் ரிலேட்டட் கேட்டாங்கன்னா இதில் கண்டென்ட் படிச்சிருக்கீங்களா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல NDMA பாலிசி, NDMA அது அப்படி எழுதுங்க. இதை அங்கே எழுதுங்க. ரைட்டா? இதுதான் உங்களோட அட்வான்டேஜ். இதை தூக்கி அங்கே எழுதுங்க. அதே மாதிரி டயக்ராம் வரீங்க. இதுக்கு டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பார்ட்டில் இங்கே இதுவாகும், இல்லை லேண்ட்ஸ்லைட்னா இப்படி ஆகுதுன்னு டயக்ராம் மட்டும் தயவு செய்து வந்துருங்க. அதுக்கப்புறம் என்வரான்மெண்ட் அண்டு எக்காலஜி. இது பெருசாக இது இல்லைங்க. கொஞ்சம் சில நேரத்தில் டஃபாக கேட்குறான், சில நேரத்தில் ஈஸியாக தான் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களோட நோட்ஸை மட்டும் பாருங்கள். இந்த நோட்ஸை பார்த்துட்டீங்கனாலே உங்களோட பேசிக் நோட்ஸ் இருக்குல்ல, அதை மட்டுமே பார்த்துட்டு போங்க. அது மட்டுமே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது கொஷின்ஸ் எனக்கு தெரிஞ்சு 2 கொஷின் வரும்னு நினைக்கிறேன். 2 கொஷின் 3 கொஷின் கேட்குறாங்க. ஸோ அதனால் அதோட பேசிக்ஸ் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் என்ன படிச்சுன்னா அதை படிச்சிடலாம். மீதியெல்லாம் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக், அது கொஞ்சம் இருக்கிறதுலே கஷ்டமானது. என்னன்னா அந்த சயின்ஸ் அண்ட் டெக்குள்ள சிலதெல்லாம் இருக்கும். ஐபிஆர் பாலிசி இருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கான்சென்ட்ரேட் பண்ணி ஐபிஆருக்கெல்லாம் வந்து 1.5 பேஜ் நோட்ஸ் 2 பேஜ் நோட்ஸ் தான், ஈஸியாக எடுத்துக்கலாம். பாலிசி இது இருக்குது, இதனால் இந்த பிரச்சனை, இதை அட்ரஸ் பண்ணால் அது வந்துடும் சொல்லிட்டு எல்லாமே அந்த கொடுத்துருக்காங்க. அந்த ஐபிஆர் பாலிசி பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதுலேயே வந்து சில வேக் ஏரியா இன்னுமே கேட்டுட்டு இருக்காங்க. என்னென்னா வந்து இந்த நியூக்ளியர் ரியாக்டர் பண்ணால் என்ன ஆகும், இது பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எமர்ஜிங் டெக்னாலஜி வச்சு இன்னும் இது பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் நியூக்ளியருக்கு வந்து அதிகமான ஃபண்ட் ஒதுக்குனாங்க இப்போ ஆன பட்ஜெட்டில். ஸோ ஏன்னா நம்ம நியூக்ளியர் நோக்கி போகிறோம், அதுக்காக தான் அந்த ஃபண்டும் ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த ஏரியாவை நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா அது ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எனக்கு எப்படி ஞாபகம் வருது, நான் ஆல்ரெடி காலையில் நைட்டு எடுத்து கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கேன், அதனால் எனக்கு ஞாபகம் வருது. நான் போய் எங்க லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ இதை மட்டும் இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? மற்றபடி எமர்ஜிங் டெக்னாலஜி எல்லாமே பார்த்துட்டே இருங்க. மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல், இதெல்லாம் சும்மா அது நீங்கள் பேப்பர் படிக்க வந்துடும்னு வச்சுங்களேன். ஏதாச்சும் சயின்ஸ் அண்ட் டெக்கில் மட்டும் ஒன்று ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் புரியலன்னா வீடியோவை போட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கிற வீடியோவை போட்டு பார்த்துருங்க. உங்களுக்கு கான்செப்டே புரியலன்னா, ஏஐனா என்ன, பிளாக் செயின்னா என்ன, இதெல்லாம் புரியலன்னா வீடியோ போட்டிங்கன்னா 1000 பேர் போட்டிருக்கான் வீடியோ. எதில் வியூஸ் அதிகமாக இருக்கோ, எதில் நல்லா இருக்கோ அது ஒரு வாட்டி பார்த்துட்டீங்கன்னா மைண்டில் உங்களுக்கு மைண்ட் பிக்சராக மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் எழுதுறப்போ அது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதை மட்டும் பண்ணிவிடுங்க.